ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரினா, மைன்கிராஃப்ட் ஸ்டோரி. நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்கும். என்னோட நிறைய பேர் பிளேயராக கூட இருப்பீங்க. நானே ஒரு ப்ரோ பிளேயர் தான் மைன்கிராஃப்டில். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன். வெல்கம் டு குட்டிமா பொம்மா விலாக்ஸ். ஏன் ப்ரோ ஒரே இதில் போடுறீங்க, ஒரே யூடியூப் சேனல்லையே ஸ்டோரிஸ் கேமிங் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னொரு சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் அண்ணன்ட்டே கேட்டுக்கிறேன், இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் இல்லை, நார்மல் பொங்கல் தான். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, நீங்கள் பொங்கல் நல்லபடியாக போகணும். நாளைக்கு மாட்டுப்பொங்கல். எங்கள் தெருவில் எப்போதுமே போட்டி நடக்கும். அதில் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது, அதனால தான். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸ்டோரிக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா, உங்களுக்கு அலெக்ஸு ஸ்டீவன் தெரியும். அலெக்ஸுங்கிறது ஒரு பொண்ணு, ஸ்டீவுங்கிறது ஒரு பாய். ஒரு நாள் அலெக்ஸும் ஸ்டீவும் அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சிங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் அவங்க கிறிஸ்டின். இது இந்த கேம் எங்கே நடந்துச்சுன்னா, இது இந்த கேம் எந்த நாட்டில் உருவாக்குனாங்கன்னா, ஸ்பெயினில் தான் உருவாக்குனாங்க இந்த கேமு. ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு போகும்போது, அந்த சர்ச்சில் நிறையா கிறிஸ்மஸ் அன்றைக்கி நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்காக போர்ட்டல் மாதிரி உருவாக்குனாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சாமி கும்பிட போனாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் விளையாடலான்னு போகும்போது, அங்கே ஒரு மிரர் இருந்துச்சு. அந்த மிரரில் அவங்க மூஞ்சி தெரில. மிரரில் போய் ரெண்டு பேரும் பார்த்தாங்க, அவங்களுக்கு மூஞ்சே தெரியல. சரின்ட்டு அவங்களும் அதில் கை இப்படின்னு விட்டாங்க. ஆனால் அப்போ கூட அவங்கள மூஞ்சும் கையும் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறமா இப்படி விடும்போது கை மிரருக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டாங்க. அது என்ன வேர்ல்டுனா, மைன்கிராஃப்ட் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அந்த மைன்கிராஃப்ட் உருவாக்கினவர் அந்த மிரர் உருவாக்கினவர் சொன்னார், நீங்கள் இப்போ நீங்கள் மைன்கிராஃப்ட் கேமுக்குள்ளே வந்துட்டீங்க. இனிமேல் உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் ஜாம்பி, வில்லேஜர்ஸ், ஐங்கோலம் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்தினார். அதுக்கப்புறமா அவங்களும் வெளில போகலான்னு பார்த்தா மிரர் அதுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. அதனால் உள்ளே இருந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அது உள்ளே என்னென்ன பண்ணணும்னு ரூல்ஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த மிரர் உருவாக்கினவர் கொடுத்தாரு. அந்த மிரரை அவங்க வாங்கி பார்த்தா, ஃபஸ்ட்டு வுட்டை கட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் பண்ணி அதில் பிக்ஆக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு அந்த மாதிரி 3 விஷயம் மெயினாக பண்ணணும் அப்படின்னாரு. அவங்களாம் அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக்ஆக்ஸை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஸ்டோனை மைன் பண்ணணும். அதை வச்சு ஸ்டோன் பிக்ஆக்ஸ் பண்ணோன்னாங்க. அதுக்கப்புறமா அதையும் மைன் பண்ணி ஸ்டோன் பிக்ஆக்ஸ் பண்ணாங்க. அப்புறமா அயன் பிக்ஆக்ஸ் போய் அயன் மைன் பண்ணுங்க அப்படின்னு, அயன் எப்படி இருக்கும், ஸ்டோன் எப்படி இருக்கும்னு சொல்லி போய் எடுக்க சொன்னார். அவங்களும் போய் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அயன் பிக்ஆக்ஸ் வச்சு டைமண்ட் மைன் பண்ணுங்க, அப்போ தான் டைமண்ட் பிக்ஆக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாரு. அவங்களும் சரின்ட்டு போய் டைமண்ட் மைன் பண்ணாங்க. டைமண்ட் மைன் பண்ணி டைமண்ட் பிக்ஆக்ஸ் பண்ணாங்க. டைமண்ட் பிக்ஆக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு அயன் ஆர்மர் போட்டுக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு லெதர் ஆர்மராச்சும் போடணும், இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவங்க அயன் நிறையா மைன் பண்ணனால அயன் ஆர்மர்ஸ் நிறையா பண்ணாங்க. அதுக்கப்புறமா அயன் ஆர்மர் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு வீடு கட்டினாங்க. வீடு கட்டி அதுலேயே அவங்க ஒரு 2 பெட்டு பண்ணாங்க. அந்த பெட்டை வச்சு அவங்க சர்வை பண்ணாங்க. பெட்டை வச்சு சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜாம்பி அலெக்ஸை சாவடிச்சிச்சு. அதுக்கப்புறமா அலெக்ஸ் மறுபடியும் அவளோட உலகத்துக்கு போயிட்டா.
ஸ்டீவ் வெறும் ஒரே ஒரு இதில் இருக்கா. அதனால் ஸ்டீவ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டீவ் வந்து எங்கே ஆகு அப்படின்னு பார்த்தா அந்த மிரரு தெரிஞ்சிச்சு. அந்த மிரருக்குள்ளே நம்மளோட பழைய வேர்ல்டுக்கே போகலாம், நம்மளோட உலகத்துக்கே போகலான்னு போகும்போது போக முடியல. அலெக்ஸ் பேசுகிறது தான் கேட்குது. அலெக்ஸ் சொன்னான், அண்ணா நான் வந்து ஒரு ஜாம்பிட்ட கடி வாங்கி செத்து போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து உயிர் பொழைச்சி இந்த உலகத்துக்கே வந்து சேர்ந்தேன். நீங்களும் அதே மாதிரி வாங்க அப்படின்னா. அவனும் வந்து வேணுக்குன்னுமே ஜாம்பிட்ட அடி வாங்கி குத்து வாங்கி இது இறந்து அவனும் அவனோட உலகத்துக்கே போயிட்டான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த டேரக்டருக்கு இது எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் கூகுளில் போட்டு பார்த்தா இதான் சொன்னிச்சு கூகுள். ஓகேங்களா, வேணும்னா நீங்கள் வந்து ஓகேங்களா, இதுதான் அந்த ஒரு ஸ்டோரி. ஆனால் இது வந்து இன்னொன்று இது நம்ம மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் போடலான்னா போடுவோம்னு சொல்லுங்கள். அப்படியே மல்டிப்ளேயரும் போடுவோம் கசினோட. ஓகே, இந்த மைன்கிராஃப்ட் இதுதான் மைன்கிராஃப்டோட ஒரிஜினல் ஸ்டோரி. நிறைய பேர் சொல்லுவாங்க மைன்கிராஃப்ட் வந்து ஒரு டெசர்ட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க அதனால இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் இதுதான் உண்மை. இதுதான் ஒரிஜினல் மைன்கிராஃப்டோட இது. ஆனால் மைன்கிராஃப்ட் ஏன் அந்த பாக்ஸாக இருக்குன்னா, ஏன்னா அந்த டேரக்டர் சர்க்கிளாக உள்ளதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டபா வச்சா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும். இந்த கேம் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1956 தான் அந்த கேமை உருவாக்குனாங்க. இந்த வரேன் தொடர்ந்து கைஸ். இதோட நிமிஷம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் குட்டிமா. பாய். இது என் தங்கச்சி. பாய்.